கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி பாட்டு கேட்கணும்னாலே ரிமோட்க்கு சண்டை போட்டு சன் மியூசிக் இசை அறிவின்னு கேட்கும். பட் இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாம் ஸ்பாட்டிஃபை விங்க் மியூசிக் தான் யூஸ் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா அந்த ஸ்பாட்டிஃபை. பட் டு யூ நோ வேர் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ்? ஒரு 2006க்கு டிராவல் பண்ணி போனோம்னா ரெண்டு ஃபவுண்டர்ஸ் ஒரு ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எடுத்தோடனே அவங்க அப்படியே ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. ஃபர்ஸ்ட் வெறும் ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்ல மட்டும் ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஆப்பை அவங்க லான்ச் பண்றாங்க. நிறைய பீப்புளுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி சாங் நிறைய கேட்கணும்னு ஆசை. பட் அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருந்தா நமக்கு ஸ்பேஸும் இருக்காது. ப்ராஃபிட்டபிள் வேல இந்த பிசினஸ் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு ஃப்ரீ, இன்னொன்னு பிரீமியம். அவங்களோட ஃப்ரீ வெர்ஷன்ல லிமிடெட் ஆக்சஸோட நிறைய சாங்ஸ் பட் ஆட்ஸ் ஜெனரேட்டிவ் ஆகும். அவங்களோட பிரீமியம் வெர்ஷன்ல நிறைய ஆக்சஸோட ஆட்ஸே இல்லாமலும் கொண்டு வந்திருக்காங்க. இதுவா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்தோடனே தான் சக்சஸ் ஆக முடியாது. அதுக்கு இது ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்க 2006 கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சு 2012 இன்னும் ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் இப்படி ஒரு ஆப் இருக்கு அப்படின்றதே அவங்க ஊருக்குள்ள ஒரு சக்சஸை கிரியேட் பண்ணுது. இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய லாங்குவேஜஸ்ல அவங்க ஸ்பாட்டிஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் 2021ல ஒரு பெரிய சக்சஸை மீட் பண்ணுது. 2019 கோவிட் வந்த பீரியட் இந்தியாவில் தமிழ்நாடு நிறைய பேர் இன்டர்நெட் கன்சியூம் பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பாட்டிஃபை 2019ல இன்க்ளூடிங் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை ஸ்பாட்டிஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2006க்கும் 2025க்கும் எத்தனை இயர்ஸ்ன்றதை உங்களாலே பார்க்க முடியுது. சக்சஸ்ன்றது சீக்கிரமா வந்தாது. அதை நம்ம கிவ் அப்பே பண்ணாம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நம்மளால ரீச் ஆக முடியும். இது ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். புரியலன்னா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன்.